வணக்கம். மீனலோஷினி, வேவா வன்னிய பெருமாள் பெண்கள் கல்லூரி தமிழ் துறையிலேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருப்பாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். திருப்பாவை அப்படின்னாலே நம்ம ஆண்டாள் எழுதுனது தான். அதாவது மார்கழி மாதம் 4 மணிக்கு எழுந்து பெருமாளையோ இல்லை நம்மளுக்கு பிடித்த தெய்வத்தையோ வணங்குறதுக்காக, அதாவது தன்னுடைய தோழிகளை எழுப்பிட்டு கோயில்களுக்கு போகிறது, இந்த மாதிரி வந்து எல்லாம் அந்த பாடல்கள் அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி நம்ம திருவம்பாவையில் அதே மாதிரி சிவனை வழிபடுறதுக்காக இதே மாதிரி சொல்லியிருப்பாங்க. திருப்பாவை அப்படின்னாலே நம்மளுக்கு மார்கழி மாதம் ஆண்டாள் வந்து தன்னுடைய தோழிகளை எழுப்பிட்டு கோயிலுக்கு போகிறதுக்காக தன்னோட தோழிகளை எழுப்புறாங்க. அந்த தோழிகளை எப்படிலாம் சொல்லி எழுப்புறாங்க அப்படின்றது தான் திருப்பாவையில் ஆண்டாள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி திருப்பாவை அப்படின்ற போது நம்மளுக்கு வந்து அந்த ஒவ்வொரு பாடல்லையுமே வந்து திருமாலுடைய ஒவ்வொரு விசேஷமான குணங்களை பற்றியோ எல்லாத்தையும் பற்றி சொல்லி அவரை பார்க்கணும், சீக்கிரம் எழுந்திருச்சுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம திருப்பாவையில் வந்துட்டு எத்தனாவது பாடல் பார்க்க போகிறோம்னா 6வது பாடல் அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து என்னென்னா, புல்லும் சிலம்பினகான் புல்லுரையன் கோவிலில் வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பில்லா எழுந்திராய் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, புல்லும் சிலம்பினகான் புல்லுரையன் கோயில், அதாவது புல் அப்படின்றது நம்ம இந்த இடத்துல பறவையை தான் நம்மளுக்கு வந்து குறிப்பாங்க. அப்போ அப்படி இருக்கிற இடத்துல வந்துட்டு புல், அதாவது காலையில் பறவைகள் குயில்களுக்காக எல்லாம் எந்திரிச்சிருச்சு, சீக்கிரம் எந்திரிச்சு குளிச்சுட்டு பெருமாளை பார்க்கணும், சீக்கிரம் எந்திரிச்சு வா தோழி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி புல்லுரையன் கோயில் அப்படின்னும் போது நம்மளுக்கு புல்லுரையன் அப்படின்ன போது புல் வந்து பறவை, அரையன் அப்படின்ற போது நம்மளுக்கு கருட பறவையை வந்து சொல்கிறாங்க. அந்த புல்லுரையன் கோவிலில், அதாவது கருட வாகனத்தை கொண்ட நம்ம பெருமாளோட கோயிலில் வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ, அதாவது கோயிலில் வந்து காலையில் எந்திரிச்சு பூஜை வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து என்னதுன்னா அந்த வெள்ளை விழி சங்கம் ஊதுறாங்க. அப்படி ஊதுற அந்த சத்தம் வந்து கேட்கலையா, அப்போ அந்த சத்தம் கேட்டதால் எழுந்திரி அந்த மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அடுத்தது வந்து என்னதுன்னா, பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கலிய காலோச்சி வெள்ளத்து அரவில் துயிலெழுந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிந்தோளோர் எம்போவாய். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கலிய காலோச்சி, அதாவது இந்த இடத்துல வந்து அவருடைய மாமாவான கம்ச மகாராஜா, அதாவது கம்ச மகாராஜா வந்து தன்னுடைய மருமகனால தான் தனக்கு அழிவு அப்படின்ன போது அந்த குழந்தைய வந்து எப்படியாவது கொன்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திலே பல அசுரர்களையும் அரக்கிகளையும் அனுப்புறாரு. அப்ப பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கலிய காலோச்சி அப்படின்ற இடத்துல பூதமுலை, அதாவது பூதகி அப்படின்ற அரக்கியை வந்து கம்ச மகாராஜா வந்து அனுப்புறாரு. அப்படி அனுப்பும்போது அந்த அரக்கி வந்து அதாவது வேற ஒரு பெண் உருவமாக எடுத்து, அதாவது ஒரு அரக்கியை போனால் அந்த இடத்துல வந்து இல்லை யாரும் விட மாட்டாங்க அப்படின்ற போது ஒரு மனித பெண் உருவத்தில் போய் என்ன செய்கிறாங்கன்னா, கிருஷ்ணரை வந்து தூக்கிக்கிட்டு போயிட்டு என்ன செய்கிறாங்கன்னா பால், அதாவது அவங்க வந்து அரக்கியில அப்போ பேய்முலை நஞ்சுண்டு அப்படின்னும் போது அந்த அரக்கியோடைய மார்பில் இருந்து பாலை குடிக்கிறது வந்து அவரை வந்து அந்த நஞ்சு வந்து அவரை வந்து கொன்றும் அப்படின்ற நினைச்சு அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா மார்பில் வந்து பாலை கொடுக்க வைக்கிறாங்க. அப்படி கொடுக்கும் போது கிருஷ்ணர் வந்து என்ன செய்யறாருன்னா அந்த பாலையும் குடிக்கிறாரு. குடிச்சிட்டு என்ன செய்யறாருன்னா, அதாவது அந்த அரக்கியோடைய நஞ்சு பால் ஃபுல்லாத்தையும் உறிஞ்சிட்டு அப்படி அந்த அரக்கியை வந்துட்டு திரும்ப மனித பிறவி, அதாவது அவங்களுக்கு இருந்த சாபத்தை போக்கி அவங்கள வந்து மனித பிறவியாவே மாத்துறாரு. அப்படி அதாவது அந்த பூதத்துக்கு, அதாவது அந்த பூதகி அப்படின்ற அரக்கிக்கு கூட தாய்மை அப்படின்ற ஒரு புனிதமான ஒரு பெயரை கொடுத்துருக்காரு நம்ம திருமால். அவர் கோயில் வந்து திறந்துட்டாங்க, அவரை வந்து வழிபட போகணும், சீக்கிரம் வந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கள்ளச்சகடம் கலக்கலிய காலோச்சி, அதே மாதிரி சகடம்ன்றது அப்படின்னு என்னதுன்னா சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அதே மாதிரி பூதகி அப்படின்ற அரக்கியை அழிச்சதுக்கப்புறம்
திரும்ப சகடன் அப்படின்ற ஒரு அரக்கனையும் வந்து கிருஷ்ணரை கொல்றதுக்காக கம்ச மகாராஜா வந்து அனுப்புறாரு. அப்படி அனுப்பும்போது அந்த சகடன் அப்படின்ற அரக்கன் வந்து என்னதுன்னா அப்படி அந்த சகடன் அப்படின்ற அரக்கன் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, அதாவது பிருந்தாவனத்துல கிருஷ்ணருக்கு வந்து பெயர் சூட்டு விழா நடக்குது. அந்த இடத்துல வந்துட்டு மாட்டு வண்டிக்கு அடியில கிருஷ்ணர் வந்து அப்ப குழந்தையா படுத்து இருக்காரு. அப்ப படுத்திருக்கும் போது அவர்கிட்ட வந்து விளையாடுற மாதிரி விளையாண்டு அந்த சக்கரத்தை வச்சு, அதாவது அந்த மாட்டு வண்டியில இருக்க சக்கரத்தை வச்சு அவர் மேல ஏத்தி அவரை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனா அது வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா, கிருஷ்ணர் வந்து அவர் கால் போட்டோன்னா அவருக்கு வந்து சாப விமோச்சனம் அப்படின்றது கிடைச்சிருது. அப்படி கிடைச்சோன்னா அவங்க வந்து திரும்ப கிருஷ்ணரை வணங்கி அவங்க மோட்சம் பெற்றாங்க. அப்படி கள்ளச்சகடம் கலக்கலிய காலோச்சி வெள்ளத்து அரவில் துயிலலர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும். அதாவது அப்படி இருக்க அந்த சகடன் அப்படின்ற அரக்கனோட உயிரையும் குறிச்ச நம்ம கிருஷ்ணர் வந்து எல்லா முனிவர்களையும் யோகிகளோட உள்ளத்துல வந்து குடிகொண்டு இருக்காரு. அப்படி எல்லாருடைய உள்ளத்திலையும் அந்த குடிகொண்டு இருக்கிற அந்த கிருஷ்ணர் அப்படின்ற பேரரவம் அதாவது வெள்ளத்து அரவில் துயிலமர்ந்த வித்தினை அப்படின்ன போது வெள்ளத்து அரவில், அதாவது 5 தலை நாகத்தின் மேல் அமர்ந்திருக்க அந்த திருமால் வந்துட்டு உன்னைய கூப்பிடுறாரு, அந்த சத்தம் கூட உனக்கு கேட்கவில்லையா? அதாவது அவர் கூப்பிடுற சத்தம் கேட்டு முனிவர்களும் யோகிகளும் எழுந்து அவர் வணங்க போய்கிட்டு இருக்காங்க. நம்மளும் அதே மாதிரி எந்திரிச்சு திருமாலை வணங்க போகணும். சீக்கிரம் எழுந்திரி தோளாய் அப்படி சொல்லிட்டு நம்ம ஆண்டாள் வந்துட்டு தன்னுடைய தோழியை வந்து எழுப்பிட்டு இருக்காங்க. வாய்ப்பு வழங்கிய வாகை தமிழ்ச்சங்கத்திற்கு நன்றி.